வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் எந்நாடு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பேசிக் எக்ஸல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணோம்னா ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ், டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல்ஸ், ஐகான் செட்ஸ், இந்த நியூ ரூல், கிளியர் ரூல், மேனேஜ் ரூல், இதெல்லாம் இதில் ஹைலைட் ஆகும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்க்கறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சர்டன் டேட்டா மட்டும் இங்கே ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸு, சம் வேர்ட்ஸு, தென் நம்பர்ஸ் சீரியஸ் வித்து 5, 10, 15, 10 அப் டு 100 வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் இந்த அப்ளிகேஷனில் கிரேட்டர் தேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்டர் பண்ணோம்னா அந்த வேல்யூக்கு மேலே இருக்கிறத லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் அது நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இந்த ஆப்ஷன் வேண்டாம், எனக்கு வேறு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாக எல்லோ ஃபில் வித் டார்க் எல்லோ டெக்ஸ்ட்டு, க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட்டு, லைட் ரெட் ஃபில், ரெட் டெக்ஸ்ட்டு, ரெட் பார்டர், தென் கஸ்டம் ஃபார்மேட்டில் நாம் டிஃபைன் பண்ணுறது அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஃபார்மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார்மேட் கிரேட்டர் தேன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார்மேட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிரேட்டர் தேன் எவ்வளோ போடலாம்? 50 நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சோம்னா வைக்கும்போதே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 100 வரைக்கும் போகுது. இல்லை எனக்கு 40க்கு மேலே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 40க்கு மேலே அது காட்டும். சரிங்களா? இப்போ எனக்கு கலர் மாற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரீன் வில் டார்க் இந்த போட்டாலும் அது மாறும். ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் less than 50, 52.5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டோட்டலோட ஆவரேஜ் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் வேல்யூ 52.5. அதனால தான் அது டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்குது. பட் நாம் வந்து 55 கொடுப்போம். 55 கொடுத்தோம்னா 50 கீழே இருக்கிற எல்லா வேல்யூமே ஹைலைட் ஆகுது. மறுபடியும் இந்த ஆப்ஷன்ஸாக நம்ம அதை பற்றி திருப்பி பார்க்க வேண்டாம். நம்ம மெயினாக இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் இது பார்க்கலாம். அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பிட்வீன் 2 வேல்யூ கொடுக்கணும். அங்கே டிஃபால்ட்டாக வந்து 29 இருக்குது. ஓகே இருக்கட்டும். 75, 76. ஸோ உங்களுக்கு 30லேருந்து 75 வரைக்கும் ஹைலைட் ஆகி தெரியுது. இல்லை எனக்கு வந்து 60 to 80 பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், 60 to 80 வரைக்கும் ஹைலைட் ஆகுது. இது ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக தெரியும். இப்போ நம்ம இந்த ரூலை ஃபஸ்ட்டு இங்கே கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணுற மெத்தட் நமக்கு தெரியணும் இல்லையா? கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் த செலக்டட் செல்ஸ் கிளியர் ஆகிடும். தென் எகெயின் நம்ம இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறோம். அடுத்த ஆப்ஷன் என்ன? பிட்வீன் பார்த்துட்டோம். ஈக்குவல் டு அப்படிங்கிறதுல வந்து எக்ஸாக்டாக நம்ம வேல்யூ கொடுக்கணும். சே 55 வந்துருச்சிங்களா? இல்லை 75. ஓகே. அடுத்த ஆப்ஷன் டெக்ஸ்ட் தட் கண்டைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெக்ஸ்ட்டுக்கான டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு வந்து இந்த காலத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் தட் கண்டைன் ONE டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்து அதே எடுத்துக்குது. ONEனா இந்த இதெல்லாம் ஹைலைட் ஆகுது. இது எங்கே யூஸ் ஆகணும்? ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய
நேம் வந்து ஏதோ ஒரு டேட்டாலேருந்து ரிப்பீட்டடாக வருது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் லெட்டர் வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்இன்னு போடுறேன். ஆர்இ பாருங்க 3 3ல மட்டும்தான் இந்த செக்டரில் இருக்குது. இப்போ என்இ யூஸ் பண்ணலாம். என்இ என்இ இந்த ஓஎன்இல இருக்குது, 9ல் இருக்குது, 1ல் இருக்குது, 1ல் இருக்குது. மறுபடியும் அது காட்டுது. இல்லை எனக்கு வந்து யூ இருக்கிறதுலாம் காட்டணும் அப்படின்னா 4 ஓ ஓ பார்க்கணும் அப்படின்னா ஓஎன்இல இருக்குது, 2லேயும் இருக்குது, 4லேயும் இருக்குது. அந்த எல்லா காலத்தையும் எல்லா செல்ஸையும் அது ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? அடுத்தது டேட்டா அக்கரிங் டேட் அக்கரிங். டேட் அக்கரிங்க்கு இப்போ டேட் வந்து டேட்டாவாக வச்சுருக்க இந்த காலத்தில் செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட் அக்கரிங் அதில் வந்து எஸ்டர்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எஸ்டர்டேன்னா 18/11/2023. டுடேன்னு போட்டோன்னா இன்னைக்கு காட்டும். டுமாரோ இந்த லாஸ்ட் 7 days அப்படின்னா இந்த டேட் எல்லாம் செலக்ட் ஆகும். லாஸ்ட் வீக்னாலும் லாஸ்ட் வீக்குக்கும் 7 daysக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. திஸ் வீக் அப்படிங்கிறது 7 days அப்படி எடுத்துக்குது. அது வந்து 19லேருந்து அது காட்டுது. பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி டேட்டா உங்களுக்கு லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் மந்த் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா அது ஹைலைட் பண்ணி காட்டும். சரிங்களா? அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது டூப்ளிகேட் வேல்யூ. டூப்ளிகேட் வேல்யூக்கு நம்ம வந்து இந்த டேட்டா ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதில் டூப்ளிகேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓஎன்இ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இதெல்லாம் ரிப்பீட்டட் வேல்யூ. இப்போ 5 6 7 8 9 வந்து வேறு எங்கேயும் ரிப்பீட் ஆகுது. அதனால் இது மாதிரி ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட்டட் வேல்யூவை டூப்ளிகேட்டட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷனை வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.